இது உங்கள் மனிதன் முதலில் யாருக்கு பயந்தான் தெரியுமா? அவன் கண்ணால் பார்க்க முடியாத ஒன்றை. இதென்ன சத்தம்? யாராவது இருக்காங்களா? காற்று பலமாக வீசுகிறது. அவன் தனியாக இல்லை. ஆனா அவனுக்கு அது தெரியவில்லை. இது என்ன வானம் கிழிஞ்ச மாதிரி? மனிதன் பயந்தான். யாரோ கோபப்படுறாங்க. அவன் புரியாததை அவன் யாரோ என்று நினைத்தான். பயமில்லாமல் கடவுள் உருவாகுமா? காணாத சக்தி. நாம் பார்க்க முடியாததை நம்ப ஆரம்பித்த முதல் தருணம். இதெல்லாம் யார் செய்றாங்க இல்லையா? நாம பார்க்க முடியல, ஆனா அது இருக்குது. மின்னல், மழை, காற்று அனைத்தும் ஒரு சக்தி. அந்த சக்தி கோபப்படாத மாதிரி இருக்கணும். பயம் நம்பிக்கையை உருவாக்குகிறதா? பயம் வழிபாடாகிறது. பயந்த மனிதன் முதல் முறையாக கைகளை கூப்பினான். என்ன காப்பாத்துங்க. அவனுக்கு எதுவும் புரியவில்லை. ஆனா அவன் கேட்க ஆரம்பித்தான். நாம எல்லாரும் சேர்ந்து வேண்டிக்கலாம். கேட்பது நம்பிக்கையை வலுப்படுத்துமா? முதல் கடவுள் யார் தெரியுமா? இயற்கைதான். சூரியன் நம்ம காப்பாத்துது. நெருப்பு சக்தி. அவர்கள் உருவாக்கவில்லை. அவர்கள் கண்டதை கடவுளாக்கினார்கள். கடவுள் மனிதன் உருவாக்கியதுதானா? ஒரே மனிதன், பல நம்பிக்கை. ஏன்? நெருப்புதான் கடவுள், மழைதான் கடவுள், ஒவ்வொரு இடமும் தனி கடவுள். எது உண்மை? உண்மை ஒன்றேனா இல்ல பலவா? சடங்கு பிறப்பு. நம்பிக்கை சடங்காக மாறிய தருணம். இப்படி செய்தால் மழை வரும். செயல், பழக்கம், சடங்கு. செயலென ஆபத்து, சடங்கு பயத்தால உருவானதா? பயம் கட்டுப்பாடு. ஒருவர் இந்த பயத்தை பயன்படுத்த ஆரம்பித்தார். நான் சொல்றது கேளுங்க, இல்லனா கடவுள் கோபப்படுவார். பயம் கட்டுப்பாடாக மாறியது. நாம ஒபே பண்ணணும். மதம் கட்டுப்பாட்டுக்கா? ஒரு மனிதன் கேள்வி கேட்டான். இதெல்லாம் உண்மையா? அப்படி கேட்கக்கூடாது. முதல் சந்தேகம், முதல் எதிர்ப்பு. கேள்வி கேட்பது தவறா? மதங்கள் உருவாகும் காலம். உண்மையின் விலை. ஒருவன் உண்மையை சொன்னான். ஆனா அவன் ஏன் மௌனமாக்கப்பட்டான்? ஒரு வழிபாடு நடக்கிறது. நாம செய்யறது உண்மையா இல்ல பயமா? அப்படி பேசாத. கடவுள் கேட்கிறார். உண்மை கேள்வி கேட்டவன் எப்போதும் ஆபத்தில்தான். இவன் நம்பிக்கையை குலைக்கிறான். உண்மை பேசுவது ஏன் தண்டனை? ரகசியம். அவர்கள் எல்லாருக்கும் சொல்லாத ஒரு ரகசியம் இருந்தது. மக்கள் நம்பிக்கையில் இருந்தார்கள். ஆனா சிலருக்கு உண்மை தெரிந்தது. அவர்களை கட்டுப்படுத்தணும். அவர்கள் சொல்வதுதான் உண்மை. அறிவு சிலரிடம் மட்டும், பயம் எல்லோரிடமும். அறிவு மறைக்கப்பட்டால் யார் ஜெயிப்பார்? நிழல் சக்தி. கடவுளுக்கு பின்னால் இன்னொருவர் இருந்தாரா? மக்கள் கடவுளை பார்த்து பயந்தார்கள். ஆனா அவர்கள் யாரை கேட்டு வாழ்ந்தார்கள்? நான் சொல்வதுதான் கடவுளின் வார்த்தை. நாங்கள் கேட்கிறோம். பயம் அதிகாரமாக மாறிய தருணம். கடவுள் பேசுகிறாரா இல்லை யாரோ பேசுகிறாரா? தியாகம். ஒரு நம்பிக்கைக்காக உயிரை கொடுக்க முடியுமா? இந்த கடவுளுக்காக நாம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உயிரா? பயம், நம்பிக்கை, தீவிரம். எதற்கும் தயார். நம்பிக்கை எப்போது ஆபத்தாக மாறும்? ஒரு தீர்க்கதரிசி. பயம் நிறைந்த உலகத்தில் ஒருவர் பயப்படாமல் உண்மை சொன்னார். மக்கள் பயத்தில் வாழ்ந்தார்கள். ஆனா ஒருவன் கேள்வி கேட்டான். கடவுள் பயமில்லை, அன்பு என்றார். அது எப்படி சாத்தியம்? முதல் முறையாக கடவுள் பயமில்லை, அன்பு என்றார் ஒருவர். அன்பு பயத்தை மாற்ற முடியுமா? அவர் சொன்னது மனிதனை மாற்ற ஆரம்பித்தது. ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாதீர்கள். அப்படின்னா கடவுள் கோபப்பட மாட்டாரா? அவர் அன்பு, கோபமில்லை. பயம் குறைய நம்பிக்கை மாற ஆரம்பித்தது. இது வேற மாதிரி இருக்கு. மதம் மனிதனை நல்லவனாக மாற்ற வேண்டுமா? மாற்றம். மக்கள் அவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். ஆனா அதற்கான விலை இருந்தது. நாங்கள் உங்களை பின்பற்றுகிறோம். புதிய சிந்தனை வந்தால் பழைய சக்தி அச்சப்படும். உண்மை எப்போதும் சோதிக்கப்படும். உண்மை எதற்காக எப்போதும் எதிர்ப்பு சந்திக்கிறது? பிழவு ஆரம்பம். ஒரே போதனை, ஆனா ஏன் பல வழிகள்? அவர் சொன்னது இதுதான். இல்ல, அது வேற அர்த்தம். ஒரே உண்மை, பல விளக்கம். நாம வேற வழி போகலாம். அங்கேதான் மதம் பிரிவு ஆனது. உண்மை மாறல, அதை புரியும் மனிதன்தான் மாறுகிறான். மதங்கள் உருவாகும் காலம். ஒரே கடவுள், ஒரு வாக்குறுதி. யூத மதத்தின் ஆரம்பம். பல கடவுள்களிலிருந்து ஒரே கடவுள் என்ற சிந்தனை எப்படி வந்தது? மனிதன் பல கடவுள்களை நம்பிய காலம். ஆனா ஒருவன் வேற மாதிரி நினைத்தான். ஒரே கடவுள்தான், அவர் எல்லாவற்றையும் உருவாக்கினார். அப்படின்னா மற்ற கடவுள்கள்? அவை மனிதன் உருவாக்கியது. இதுதான் ஒரே கடவுள் என்ற புரட்சியின் தொடக்கம். ஒரே கடவுள் என்ற எண்ணம் உண்மையா அல்லது மாற்றமா? நம்பிக்கை வியஸ் சோதனை. கடவுள் நம்பிக்கை ஏன் எப்போதும் சோதனைக்கு உட்படுகிறது? ஒரே கடவுள் நம்பிக்கை வந்த பிறகு மக்களின் வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பியது. நாம நம்பினாலும் ஏன் கஷ்டம்? இது சோதனை. நம்பிக்கை ஸ்ட்ராங் ஆகணும். கஷ்டம், சோதனை, நம்பிக்கை வலுவடைகிறது. சோதனை இல்லாமல் நம்பிக்கை இருக்குமா? அன்பின் வழி. கிறிஸ்துவத்தின் தொடக்கம். ஒருவர் சொன்னார், அன்புதான் கடவுள். உலகம் அதிர்ந்தது. ஒரே கடவுள் இருந்தாலும்
மக்கள் இன்னும் பயத்தில் இருந்தார்கள். அன்பு செய்யுங்கள், உங்கள் எதிரிகளுக்கும் கூட. எதிரிகளுக்கா? பயம் இருந்த இடத்தில் அன்பு விதைக்கப்பட்டது. அன்பு உண்மையில் உலகத்தை மாற்றுமா? பரவல். ஒரு மனிதனின் வார்த்தை எப்படி உலகம் முழுவதும் பரவியது? அவர் சொன்னது சிலருக்கு மட்டுமில்ல, இந்த செய்தி எல்லாருக்கும் சொல்லணும். அன்பு, நம்பிக்கை நாடுகள் தாண்டி பயணம் செய்தது. இது நம்ம வாழ்க்கையே மாற்றுது. ஒரு சிந்தனை உலகத்தை மாற்ற முடியுமா? பெரிய மதங்கள் உலகப் பரவல். இறுதி தூதர் இஸ்லாம் தொடக்கம். ஒருவர் சொன்னார், இது கடைசி செய்தி. உலகம் மாற்றம் கண்டது. மனிதன் இன்னும் குழப்பத்தில் இருந்தான். யார் உண்மை? எந்த வழி சரி? ஒரே கடவுள், அவரைத் தவிர வேறு இல்லை. இது புதியதா இல்ல பழைய உண்மையா? முந்தைய சிந்தனைகளை இணைத்து ஒரு முழுமையான வழி உருவானது. இது இறுதி உண்மையா அல்லது இன்னொரு வழியா? நம்பிக்கை மட்டும் போதுமா அல்ல வாழ்க்கைக்கு விதிகள் வேண்டுமா? மதம் இப்போது ஒரு நம்பிக்கை மட்டுமில்ல, எப்படி வாழணும், என்ன செய்யணும் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. இது நம்ம வாழ்க்கையை கட்டுப்படுத்துதே. சுதந்திரம் முக்கியமா இல்ல ஒழுக்கமா? ஒரு மதம் எப்படி மிக வேகமாக உலகம் முழுவதும் பரவியது? ஒரு புதிய நம்பிக்கை மக்களை ஒன்றிணைத்தது. நாம இத மற்றவர்களுக்கும் சொல்லணும். வர்த்தகம், போர், பயணம் அனைத்தும் இந்த நம்பிக்கையை எடுத்துச் சென்றது. நாம எங்க போனாலும் இந்த வழி பரவுது. நம்பிக்கை எப்படி எல்லைகளை கடக்கிறது? மோதல்கள் அனைத்தும் கடவுளுக்காக என்றால் ஏன் மனிதன் மனிதனைக் கொன்றான்? மதங்கள் பரவின, ஆனா அமைதி மட்டும் வரவில்லை. எங்கள் வழிதான் உண்மை. இல்ல, எங்கள் வழிதான். ஒரே கடவுள் பெயரில் பல போர்கள். இதுதான் கடவுள் விருப்பமா? கடவுள் பெயரில் நடந்தது உண்மையிலேயே கடவுளுக்காகவா? அரசியலும் மதமும். மதம் மனிதனை காப்பாற்ற வந்ததா அல்ல அதிகாரம் பெற பயன்படுத்தப்பட்டதா? மதம் மக்களை ஒன்றிணைத்தது. அதை பார்த்த அரசர்கள் ஒரு விஷயம் புரிந்து கொண்டார்கள். மக்கள் கடவுளை நம்புகிறார்கள். அப்படின்னா கடவுளின் பெயரில் நாம் பேசலாம். இது கடவுளின் கட்டளை. அங்கேதான் மதம் அதிகாரமாக மாறியது. நாம கடவுளை பின்பற்றுகிறோமா இல்ல வேறு யாரையோ? ஒரே கடவுள் இருந்தும் ஏன் இவ்வளவு போர்கள்? நம்பிக்கை வேறானதால் மனிதன் எதிரியாக மாறினான். எங்கள் கடவுளுக்காக நாங்கள் போர் செய்கிறோம். கடவுள் கொல்ல சொல்கிறாரா? பயம், நம்பிக்கை, அதிகாரம், போர். இது நம்பிக்கையா இல்ல மனிதன் உருவாக்கிய காரணமா? மனிதன் மீண்டும் பயப்பட ஆரம்பித்தான். ஆனா இப்போது யாரை பார்த்து? முன்பு இயற்கையை பார்த்து பயந்தான். இப்போது மனிதனை பார்த்து பயப்படுகிறான். தவறா நம்பினா தண்டனை. நான் என்ன நம்புறது சரியா? பயம் மதத்தை விட பெரியதாக மாறியது. நம்பிக்கை சுதந்திரமா இல்ல கட்டாயமா? ஒரு மனிதன் மீண்டும் கேள்வி கேட்டான். இந்த முறை உலகமே கேட்க ஆரம்பித்தது. எது உண்மை? நாம ஏன் சண்டை போடுறோம்? மனிதன் சிந்திக்க ஆரம்பித்தான். கடவுள் ஒருத்தரா? அப்படின்னா ஏன் இவ்வளவு வேறுபாடு? கேள்வி மனிதனை விடுவிக்குமா? அறிவும் நம்பிக்கையும் பிறந்தது. ஒரு நாள் மனிதன் பயத்தை விட ஏன் என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தான். இது எல்லாம் எப்படி நடக்குது? மின்னல், மழை, காற்று இவை எல்லாம் காரணம் இருக்கிறதா? இது கடவுளில்லை, இயற்கையின் விதி. அங்கேதான் அறிவு பிறந்தது. அறிவு வந்தால் நம்பிக்கை மாறுமா? உண்மை பேசுபவர்கள் ஏன் எப்போதும் எதிர்ப்பு சந்திக்கிறார்கள்? பூமி சுற்றுது, அது முடியாது. இது நம்பிக்கைக்கு எதிரானது. புதிய உண்மை பழைய நம்பிக்கையை சோதித்தது. நான் பார்த்ததைதான் சொல்றேன். நம்பிக்கை தவறானால் அதை மாற்ற தயார்தானா மனிதன்? உண்மை தேடல். மனிதன் கடவுளை தேடவில்லை, உண்மையை தேட ஆரம்பித்தான். மதம் ஒரு பதில் கொடுத்தது. ஆனா மனிதன் இன்னும் கேள்வி கேட்டான். எதற்கும் காரணம் இருக்கணும். அவன் பார்வை மாறியது. பயம், ஆர்வம். நான் புரிஞ்சுக்கணும். தேடல் மனிதனை எங்கு கொண்டு போகும்? ஒரே உலகம், ஆனா இரண்டு பாதை. நம்பிக்கை, அறிவியல். கடவுள்தான் எல்லாம், அறிவியல்தான் உண்மை. இரண்டு உலகங்கள் உருவானது. இரண்டையும் சேர்த்து பார்க்க முடியாதா? அதுதான் மனிதனின் பெரிய சிக்கல். உண்மை ஒன்றுதானா இல்ல இரண்டா? நீ நம்புற கடவுள் உண்மையா இல்ல மனிதன் உருவாக்கமா? கடவுள் இருக்கிறாரா? நாம நம்புற கடவுள் உண்மையிலேயே இருக்கிறாரா இல்ல நம்ம மனசுல மட்டும்தானா? நான் இவ்வளவு நாள் யாரை நம்பினேன்? மதம் பதில் சொன்னது. அறிவியல் காரணம் சொன்னது. கடவுள் இருக்கலாம், ஆனா நாம நினைப்பது மாதிரி இல்ல. கேள்வி இன்னும் தீரவில்லை. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை சாத்தியமா? கடவுள் மனிதனை உருவாக்கினானா அல்லது மனிதன் கடவுளை உருவாக்கினானா? மனிதன் பயந்தான், பிறகு நம்பினான். நமக்கு புரியாததை நாம் கடவுள் என்கிறோம். அப்படின்னா கடவுள் ஒரு ஐடியாதானா? உண்மை மனிதன் நினைப்பதை விட சிக்கலானது. நம்பிக்கை உண்மையா இல்ல மன அமைதிக்கா? பல கடவுள் ஏன்? ஒரே உலகம், ஆனா ஏன் பல கடவுள்? ஒவ்வொரு இடமும் தனி கடவுள். நம்ம கலாச்சாரம்,
நம்ம கடவுள். அப்படின்னா எல்லாம் ஒரே மூலமா? வேறுபாடு மனிதன் உருவாக்கியது. கடவுள் ஒருத்தரா இல்ல மனிதன் பிரித்தானா? இத்தனை பாதை. ஆனா உண்மை எது? நான் எதை நம்புறது சரி? மதம் என்ன சொல்கிறது? அறிவியல் என்ன சொல்கிறது? உண்மை நாம் தேடணும். பதில் வெளியில் இல்லை, அது உள்ளே இருக்கலாம். உண்மை உன்னுள் இருக்கிறதா? மத சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒற்றுமை சாத்தியமா? உலகம் முழுக்க ஒரே மதம் இருந்தால் என்ன ஆகும்? ஒரே மதம் சாத்தியமா? நாம எல்லாம் ஒரே மாதிரி வாழ முடியாதா? அது சாத்தியமா? ஒவ்வொருத்தருக்கும் தனி நம்பிக்கை. மனிதன் ஒன்றாக வாழ விரும்புகிறான், ஆனா அவன் வேறுபாட்டை பிடித்துக் கொள்கிறான். ஒற்றுமை வேண்டும்னா மாற்றம் அவசியம். ஒற்றுமைக்காக கடவுள் நம்பிக்கையை மாற்ற தயார்தானா மனிதன்? என்ன ஆகும்? ஒரே மதம் இருந்தால் உலகம் நல்லதா மாறுமா? சண்டை இல்லாத உலகம். அப்படின்னா அமைதி வரும். ஆனா சிந்தனை சுதந்திரம் போயிடுமா? ஒற்றுமை சுதந்திரத்தை இழக்க வைக்குமா? அமைதிக்காக சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்கலாமா? பிரச்சனை மதமா அல்ல மனிதனா? மதம் வழிகாட்டுகிறது, ஆனா மனிதன்தான் அதை எப்படி பயன்படுத்துறான்? அப்படின்னா தவறு எங்க? பதில் தெளிவாகிறது. மாற்றம் மதத்தில் வேண்டுமா இல்ல மனிதனில் வேண்டுமா? மதத்தை தாண்டி மனிதன் புதிய வழி தேட ஆரம்பித்தான். நாம் நல்லவங்க ஆகணும், அதுவே முக்கியம். அன்பு, மரியாதை, இதுவே போதும். மதத்தை விட மனிதத்துவம் முக்கியம் என்று உணர்ந்தான். நாம் ஒன்றாக வாழலாம். மதம் இல்லாமலே மனிதன் நல்லவனாக இருக்க முடியுமா? மனிதன் தேடிய உண்மை அவனுக்கு அருகில்தான் இருந்தது. அவன் இவ்வளவு நாள் வெளியே தேடினான். அவன் உணர்ந்தான், உண்மை வெளியில் இல்ல, அது நம்ம உள்ளே இருக்கலாம். பயம், நம்பிக்கை, சண்டை, கேள்வி, உண்மை. நீ உன்னை புரிந்து கொண்டாயா? உலகம் மாற வேண்டும்னா முதல்ல யார் மாறணும்? மதம் மாறணும் இல்ல மனிதன்தான் மாறணும்? அனைத்து பதில்களும் ஒரே இடத்துக்கு வந்தது. நான் மாற ஆரம்பிக்கிறேன். நீயும் மாற தயாரா? ஒற்றுமை கனவு. ஒரு நாள் மனிதன் எல்லாம் ஒன்றாக வாழ்ந்தால், மதம் வேற, ஆனா மனசு ஒன்று. நாம் மனிதர்கள்தான் முதலில். அன்புதான் காமன் லாங்குவேஜ். அது ஒரு கனவா இல்ல சாத்தியமா? இந்த உலகம் அப்படி மாறுமா? இன்று மனிதன் முன்னேறி இருக்கிறான், ஆனா அவன் உண்மையிலேயே முன்னேறினானா? டெக்னாலஜி, வளர்ச்சி எல்லாம் வந்தது, ஆனா சண்டை, கொலை, கொள்ளை, ஏமாற்றுதல் இன்னும் இருக்கு. மதம் இன்னும் பிரிக்குது. வளர்ச்சி மனசுக்கு வந்ததா? நாம் உண்மையிலேயே முன்னேறினோமா? புதிய உலகம், ஒரு புதிய உலகம், அது எப்படி இருக்கும்? நாம் வேற மாதிரி வாழலாம். மதமில்லாமல் மனிதத்துவம் மட்டும், அது சாத்தியமா? அது நம்ம தேர்வு. நீ எந்த உலகத்தை தேர்வு செய்கிறாய்? இந்த கதைக்கு ஒரு முடிவு இருக்கு, ஆனா பதில் உன்னிடம்தான். நீ கேள்வி கேட்டாய், நீ யோசித்தாய், இப்போது முடிவு. நான் என்ன நம்புறது? உன் பதில் என்ன? உலகம் முழுக்க தேடிய உண்மை ஒரு வரியில் சொல்லலாம். மதம் வேற, மொழி வேற, ஆனா மனிதன் ஒன்று. அன்புதான் உண்மை. அன்பு மட்டும் போதுமா? இந்த கதை முடிகிறது, ஆனா உன் வாழ்க்கையில் சிந்தனை இப்பதான் தொடங்குகிறது. நீ கேட்டது ஒரு கதை இல்ல, இது உன் வாழ்க்கையின் கேள்வி. உலகம் மாறணும்னா மனிதன் மாற வேண்டும். மதம் பிரிக்கலாம், ஆனா மனிதன் இணைக்க முடியும். கடவுள் உண்மையா, மனிதன் உருவாக்கமா? முடிவு உங்கள் மனதை அசை போட வைக்கும். நன்றியுடன் உங்கள் தமிழ் ஸ்டோரி லேப். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களின் கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.